சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 13ஆம் நாள், தசமி திதி இன்று மாலை 6:07 வரை, மகம் நட்சத்திரம் இன்று இரவு 8:27 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே குடும்ப மேன்மை, குடும்ப அமைதி போன்றவைகள் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக, தாராபலமுள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உன்னதமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் வளர்வரை அமைப்பில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு அப்படியே கொஞ்சம் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, காசு பணம் வரணுமே, குடும்பத்தை காப்பாற்றணுமே, நம்மளே இப்படி இருக்கணுமே, வீடு வாசல் வாங்கணுமேன்ற மாதிரியாக ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், நல்ல எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மனசு சொந்த ஊரை பற்றின சில எண்ணங்களில் இருக்கும். இங்கே பிழைக்க வந்திருக்கிறோம், அல்லது சொந்த ஊரில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்த ஊரில் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற மாதிரியாக பூர்வீக இடங்களை பற்றி நினைவுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள், ஏற்கனவே குழந்தைகள் இருந்து குழந்தைகள் பேரில் ஒரு வருத்தங்கள், சின்ன குழந்தை இன்னும் பேச ஆரம்பிக்க மாட்டேங்குது, குழந்தை என்ன நடக்க ஆரம்பிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியாக சிறு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் கவலைகள்லாம் வேணாங்க, இந்த வாரத்திலேயே எல்லா நல்லதுகள்லாம் நடக்குன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நல்ல அடையாளம், நல்ல அறிகுறிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய மகளிர் அனைவருக்குமே வரும் வாரத்திலேயே நாளை முதலே வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரக்கூடிய அமைப்புகளும் இன்று முதல் உருவாகக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவான அமைப்பில் இருக்கிறார். வாகன யோகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி வேறு சண்டேயா, அப்படியே ஒய்ஃபோட, குழந்தைங்களோட, கணவரோட இங்கே போயிட்டு வருவோம் அங்கே போயிட்டு வருவோன்ற மாதிரி ஒரு குட்டி பிளான் போட்டு சாயந்தரத்துக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. ஒரு சிறிய பயணம்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம். பக்கத்திலேயே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே குழந்தைங்களோட போய் இதை பார்த்துட்டு வந்துடுவோம், அதை பார்த்துட்டு வந்துடுவோம்னு சில பிளான்கள் போடக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாகன பிராப்தி இளைஞர்களுக்கு உண்டு. பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டு அதில் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு புது வண்டி எடுக்கலாம், இந்த வாரத்திலே எடுத்துடலான்னு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக டிசைட் பண்ணுவீங்க. ஒரு முடிவு கண்டிப்பாக எடுப்பீர்கள். சிலருக்கு கார் வாங்கக்கூடிய யோகம், அந்த கார் தான் வாங்கணும், இந்த கார் தான் வாங்கணும், 2 வீலரே எவ்வளோ நாள் வச்சுருக்கிறதுன்ற மாதிரியாக குடும்பத்தோடு ஒரு ஒருமித்த உணர்வோடு, ஒருமித்த கருத்தோடு வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. வீடு சார்ந்த விஷயத்துலேயும் தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. இத்தனை பெரிய சின்ன வீடு, இந்த வரை பெரிய வீடு, 3 பெட்ரூம் வீடு, 4 பெட்ரூம் வீடுக்கெல்லாம் இப்படி போகணுன்ற மாதிரியாக மனம் கொஞ்சம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு அம்மா கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரும். தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சில நாட்கள் நீடித்து, சில வருடங்கள் ஆரோக்கியமாக நீடித்து இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களும் அதன் மூலமாக முன்னேற்றங்களும் தெரியக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இன்றைக்கு வளர்வரை சந்திரன் வலிமையாக இருப்பது எதுலேயும் ஒரு தைரியமாக செயல்பாடுகளை கொண்டிருப்பீங்க அப்படிங்கிறத காட்டுது. பயப்படவே மாட்டீங்க. அடப்போப்பா, என்னப்பா இது, தலைக்கு மேலே வெள்ளம்னு கூட நினைப்பாங்க, சொல்லுவாங்க. இதை செஞ்சால் இது தானப்பா வரும், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என்னால் முடியும்ப்பா என்கின்ற மாதிரியாக என்னால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையான உணர்வு மனதிற்குள்ளும் வாயில் வார்த்தையாளாகவும் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளுங்க இன்றைக்கி.
சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய அமைப்போல் உண்டு. அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்கள் அப்படியே இப்போது உருவாகக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஆதரவுகள், அனுகூலங்கள், சிலருக்கு கூட்டு சேர்ந்து எதையாவது செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய நாள்ன்றதுனால இன்றைக்கே ஒரு ஆரம்பித்து வச்சுருங்க. ஒரு சுப ஆரம்பம்னு சொல்லுவாங்கள்ல, இன்னும் கூட பெரியவங்க சொல்லுவாங்க, நல்ல ஆரம்பம் பாதி முடிஞ்சதுக்கு சமம்னுவாங்க. ஒரு விஷயத்தை கரெக்டாக ஆரம்பிச்சுட்டு வச்சோம்னா அந்த விஷயம் முடிகிறது அன்றைக்கே பாதியே முடிஞ்சிடுமா. அந்த அளவுக்கு ஒரு குட் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க. எதிலையும் ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய தன்மை, சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை, நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய இரத்த உறவினர்களிடமிருந்து ஒரு சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் இது வரைக்குமே அதை சம்மதிக்கலை இதை சம்மதிக்கலை என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகள் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள், நமக்கு சம்மதம் கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே பெண்டிங் பணம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல கொடுத்து வச்சேன் அல்லது எனக்கு நியாயமாக வர வேண்டிய காசு வரமாட்டேங்குது, எவ்வளோ நாள் தான் இழுக்கும்னு தெரியல, இவ்வளோ நாளாக இழுத்துருச்சு, வருமா வராதான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீரக்கூடிய பணம் வரும் என்கின்ற நம்பிக்கை, அல்லது சிறிதளவு பணம் முழுசாக வரலைங்க, ஒரு காவாசி வந்ததுன்ற மாதிரியாக பணம் வரக்கூடிய சூழல்கள், மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் கூட இது வரைக்கும் இருந்த அந்த சச்சரவுகள்லாம் அப்படியே சுமூகமாக தீரக்கூடிய அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிரிக்கு எதிர்த்தரப்புக்கு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கணவன் மனைவி சண்டையில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாகத்தான் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்ற மாதிரியாக யாரோ ஒருவர் ஒருபடி கீழே இறங்க அடுத்தவர் 2 படி கீழே இறங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவங்கள்லாம் இன்றைக்கி சின்னவங்களை பார்த்து கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுப்பீங்க. ஐயா நல்லா இருப்ப, இந்த மாதிரி இந்த விஷயத்தை செய்யி, என்னுடைய அமைப்பு, கடந்த கால சேமிப்பு, இந்த சொத்து பத்துக்கள்லாம் உன் பேரில் தான் எழுதுறதா இருக்கிறேன், நீ நல்லா இருந்தால் தான் எங்களுக்கு பெருமை என்கின்ற மாதிரியாக சிறியவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு பெரியவர்கள் ஏதாவது ஒரு ஆசிகள், ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. பேச்சு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பேசி பிழைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, வாத்தியாராக இருக்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும் என்பதற்கான சில ஆதார அடிப்படை நிகழ்வுகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கி. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஒளிச்சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் இருக்கின்ற அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இந்த முடிவு எடுக்கலாம், இந்த முடிவு எடுக்கலாம், இந்த நண்பரை பக்கத்தில் வச்சுக்கலாம், இந்த உதவிக்கு இவரை வச்சுக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு முயற்சியில், ஒரு செயலில் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. 4 பேர் கூடக்கூடிய இடத்துல கூட இன்றைக்கி சிம்மராசிக்காரர்கள் தனித்து தெரிவிங்க. அப்படியேப்பா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறார்ப்பா, இவர்கிட்ட எதனா காரியம் சாதிக்கணும்னா கூட இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் போனால் நல்ல மூடில் இருக்கிறார் மனுஷன், கொஞ்சம் கொடுத்துருவார்ப்பான்ற மாதிரியாக ஒரு பெர்மிஷன் கொடுப்பதற்கோ, ஒரு பணம் கொடுப்பதற்கோ, ஒரு உதவி செய்வதாக ப்ராமிஸ் பண்ணதற்கோ மற்றவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய மாற்றங்களை நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கும். சிலருக்கு அம்மாவை பற்றின கவலைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விலகும். அம்மாவுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஒரு திட்டமிடுதல் இருக்கும். மாமியார் மருமகள் சண்டையில் நடுவில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பெண்களுக்கிடையே, அதாவது மாமியார் மருமகள் சொல்லப்படுகின்ற அந்த பெண்களுக்கிடையே இணக்கமான உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் கணவர் பேரில் இருந்து வந்த குறைகள் தீரக்கூடிய அமைப்பென சிம்மத்திற்கு நல்லவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு விரயம் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அண்ணனுக்கோ அக்காளுக்கோ ஏதாவது செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அண்ணன் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாரு, அக்கா இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குது, திடீர்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க என்ன, கேட்கல என்ன, நம்ம உதவி செய்ய வேண்டியது தம்பியாக தங்கச்சியாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கடமை இல்லையா என்பது மாதிரி மூத்தவர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்வதை திட்டமிடக்கூடிய நாளாக, சிலருக்கு செய்தே ஆக வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. இன்னும் சிலருக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும்.
சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு பயணம், அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்ல வரவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் எதுவுமே நடக்காமல் இருந்தவைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய அமைப்புன்னு கன்னிராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி போய் 2வது திருமணத்தை பற்றி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான 2வது திருமண வாய்ப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஹார்ட்வேர்ஸு கடை வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு வியாபாரம், தொழில் போன்றவைகள் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்த சூழல்கள் எல்லாம் மாறக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு பெருமளவு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் லாபகரமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் அதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விவசாய பெருமக்களுக்கு நல்லாயிருக்கும். தொழிலாளர் பெருமக்களுக்கு இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அடுத்த வாரம் ஃபுல்லாக நிர்வாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, சம்பள உயர்வு, பதவி உயர்வு கேட்டிருந்தவங்களுக்கு நிர்வாகம் சம்மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஆமாம் இவங்களுடைய உழைப்பு கரெக்டாக தான் இருக்குது என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் முதலாளிகள் எல்லாருமே தொழிலாளர்களுக்கு நல்லவைகள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் சகோதரிகள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்து வந்த குறைகள் தீரக்கூடிய அமைப்பு, கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உண்டுங்க. ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தால் கூட மனசு எதிர்காலத்தை பற்றி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பணத்துக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ இருக்கிற கடனுக்கு என்ன பண்ணுறது, ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அல்லது வீட்டுக்காரருக்கோ மாமனாருக்கோ மாமியாருக்கோ வந்துருமா என்கின்ற மாதிரியாக பொறுப்புள்ள குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உங்களை பற்றிய அத்தனை விஷயங்களையும் மற்றவர்கள் ஒதுக்கி தள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உழைப்பு திறன் மேம்படுகின்ற நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் நன்மைகள், மாற்றங்கள், வியாபார ரீதியாக சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது. ஓய்வு நாள் தானே அப்படின்னு பார்த்துட்டு வீட்டில் சோம்பலெல்லாம் இப்போதைக்கு விருச்சிகராசிக்காரங்க இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி தான் காலையில் 7 மணிக்கெலாம் 8 மணிக்கெலாம் எந்திரிச்சு வெளியே போய்ட்டு அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அந்த கான்ட்ராக்டை முடிக்கணும், இவர்கிட்ட பேசி தொழிலுக்கு இது பண்ணணும், அல்லது இன்னாரை இப்படி பார்க்கலாம், அல்லது கூட்டு சேர்றதா அல்லது தனியாக செய்கிறதா என்பது போன்ற சில விஷயங்களில் முடிவெடுக்கலான்ட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் தொழில் ரீதியாக வேலை வியாபார ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வெள்ளை நிற திரவ தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தேங்காய் பால் அல்லது ஒரிஜினல் இந்த ஆட்டுப்பால், மாட்டுப்பால் போன்ற அமைப்புகள், நீர் தொழில்னு சொல்லப்படக்கூடிய வாட்டர் கேன் போடக்கூடியது, அந்த வாட்டர் சம்பந்தப்பட்ட தொழில், தண்ணி இல்லைன்னா எது இருக்காதோ அந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடியவர்கள், காய்கறி, பழம், ஜூஸ் போன்ற சந்திரனுடைய காரகத்துவ அமைப்புகளில் வியாபாரமே தொழிலையே வச்சு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சாயந்தரத்திற்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தொகை லாபமாக வரக்கூடிய தன்மை, அல்லது டெலிவரி செய்யக்கூடிய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகக்கூடிய டெலிவரி செய்யக்கூடிய ஒரே ஒரு 2 வீலர் ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிறைவான நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அப்பாவை பற்றிய சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அப்பா கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கினோம்னா இந்த நாளை கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கோங்க. யூத்துன்னு சொல்கிறோம்னா இளைய பருவத்தினர் 2K கிட்ஸு மனசுக்குள்ளே எவ்வளவோ ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது எங்களை மாதிரி அப்பா அம்மா தான் தடையாக இருக்கிறீங்க நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? என்னதான் இருந்தாலும் தாய் தகப்பன் உங்களுக்காகத்தான் இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்களும் ஒரு நாள் அப்பா அம்மா ஆகும்போது தான் பெற்ற தாய் தகப்பனுடைய வலி தெரியும் என்பதற்கான சில அடையாள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்பா கிட்ட ஒரு பெர்மிஷன் நல்ல விதமாக கிடைக்கும்.
கிடைக்கும். உங்களை பற்றின ஒரு சந்தோஷமான விஷயங்களை அப்பா நினைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு 2K கிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இதே ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. தெய்வ தரிசனம் கிடைக்கும். சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம் போன்ற தெய்வ தரிசனங்கள், மிக மிக முக்கியமாக ஏதாவது ஒரு சித்தர் வழி ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு, பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அவரவருடைய ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதியை போய் தரிசிக்கக்கூடிய தன்மை, பாக்கியம் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கூட கிடைக்கும். சிலர் கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஒரு 4 பேர் அப்படியே சேர்ந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நன்கொடை மாதிரி வசூலித்து குலதெய்வ கோயிலை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியாக கட்டி எழுப்பலாமா என்கின்ற மாதிரியாக ஒரு ஆன்மீக சேவை செய்ய மனம் விரும்பக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் பெரியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்கள் ராசியெல்லாம் வலுவாக இருக்கிறது, ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தன்மையில் கஷ்ட நஷ்டங்கள் என்ன ஒன்று, பண கஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கும், மன கஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கும். பொதுவாக சந்திராஷ்டம நாட்டில் மனசு கொஞ்சம் குழம்பி போயிருக்கும். இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா, இதை செய்கிறதா அதை செய்கிறதா. அதனால தான் நம்முடைய ஜோதிட மூல நூல்களாக இருக்கட்டும், ஜோதிடத்தில் அதிக நம்பிக்கை உள்ள நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், இந்த சந்திராஷ்டம 2 நாட்களில், அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. பெரியவங்களை வீட்டில் கேட்டுட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பண வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தூக்கி கொடுக்க வேண்டாம், இதை தூக்கி கொடுக்க வேண்டாம். மனசு ஒரு நிலையில் இருக்கிறதுனால டக்குன்னு யாருக்கும் ஒரு வாக்கு கொடுத்துட வேண்டாம், யாரையும் திட்டிட வேண்டாம் என்கின்ற மாதிரியாக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சில கட்டுப்பாடுகளை நமக்கு சொன்னாங்கங்க. அதை தவிர ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாதுங்க. இரவில் பயணம் போகிறவங்க, சூட்கேஸில் நகை பணம் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உடைமைகளின் மீது கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் அம்மாவுடைய உடல்நிலை, மனநிலைமையை பற்றி இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அம்மா உடம்பு சரியாகுமா, அப்படி இருப்பாங்களா இப்படி இருப்பாங்களா. தூரத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே தாய் தந்தை மீது கொஞ்சம் அக்கறையும் லேசான மனக்கலக்கமும், அம்மா அப்பாவை பற்றி பார்க்காம இப்படி வந்துட்டோமோ, தூரத்தில் இருக்கிறமே, பக்கத்திலே இருந்திருக்கலாமோன்ற மாதிரியாக சில மனக்கலக்கங்கள் வந்தாலும் கூட டக்குன்னு அதை உடனே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் ஒளிச்சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு இன்றைக்கு அட்டகாசமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கணவன் செய்யக்கூடிய ஒன்றை மனைவி பொறுத்து போவது, இந்த மாதிரி மனைவி கிடைப்பதற்கு நான் எத்தனை ஜென்மத்தில் தவம் இருந்தனோன்னு மனைவியை பற்றி கணவன் உயர்வாக நினைக்கக்கூடிய அமைப்புகள் என தம்பதிகளிடையே ஒரு இணக்கமான உறவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு. அதே நேரத்தில் கல்யாணம் ஆகாத இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. சிலருக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு. ஐயா, எனக்கு காதலுக்கும் எனக்கும் பிடித்தமே இல்லை, எனக்கு அதை பற்றி பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் இன்றைக்கு என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுகிறதே, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, இவர்கிட்ட பழகினா என்னன்ட்டு, இதுக்கு பேர் தான் காதலோ என்கின்ற மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு அந்த காதல் என்கின்ற ரசாயனம் வேலை செய்யக்கூடிய நாளாக, ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நண்பர்களுக்கிடையே இன்றைக்கு ஒரு செல்ல விளையாட்டை விளையாண்டுக்குவீங்க. எப்படி இருந்தாலும் நீ தான்ப்பா என்கிட்ட தான்ப்பா வரணும், நான் உங்கள்கிட்ட தான்ப்பா வரணுன்ற மாதிரி ஒரு உரிமையுள்ள ஒரு நட்பின் ஆரம்பம், துவக்கம் போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்குங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் போன்றவைகள் சிறப்பாகவும் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, மனைவியின் சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாமன் மச்சான் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு உழைப்பின் அருமை தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குது. 50 வயது 40 வயது மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு வளர்ச்சிக்கான கடன்கள், நல்ல உதவியாளர்கள் அமையக்கூடிய அமைப்பு, வேலை தொழிலில் சிறப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, இன்னொரு கடை திறக்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு ஹோப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், நடுத்தர வயது தாண்டியவர்கள்
நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாளிலிருந்தே அப்படியே ஆரம்பிக்குதுங்க. இளைய பருவத்தினர் தான் கொஞ்சம் சோம்பல் தனமாக இருப்பீங்க. அம்மா அப்பாவே உங்களுடைய வித்தியாசத்தை புரிஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு மனசு கொஞ்சம் உடம்பும் மனதும் மந்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள். என்னங்க என்னை சுற்றி எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, அப்படி போனால் இப்படி ஆகுது தான் அடிக்கடி சொல்லுவோமே இல்லையா, முன்னால் போனால் கடிக்குது பின்னால் போனால் உதைக்குதுன்ற மாதிரியாக எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற அமைப்புகள் வேலை செய்யக்கூடிய நாளாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்கங்க. அவங்களுக்கு இப்படிலாம் பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு, பிரச்சனைகள்லாம் தீருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் என்ன சில விஷயங்களில் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்ற மனக்குழப்பம் இருக்கும். ஆனாலும் அதை தவிர பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாதுங்க. வேலையை மட்டும் கொஞ்சம் விட்டுறாதீங்க. வேலையில் அல்லது தொழிலில் அகலக்கால் வைக்காமல் பார்க்கக்கூடிய வேலையை இப்போது என்ன நிலை இருக்கிறதோ அந்த நிலையை மட்டுமே அப்படியே நீட்டித்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. இன்றைக்கு ஒரு மிக முக்கிய விளக்கமாக சுக்கிரனால் எப்போ யோகம் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்துடலாங்க. உண்மையை சொல்லப்போனால் அவருக்கு என்னப்பா சுக்கிரதசை அப்படின்வாங்க. ஒருத்தர் திடீர்னு முன்னேறிட்டார்னாலே ஒரு விளையாட்டு போக்கில் ஜோதிடம் தெரியாதவர் கூட அவருக்கு சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு சுக்கிரன் ஒரு எதிர்பார்ப்புகளுடன் கூடிய அருமையான கிரகம். சுக்கிரன் வலுத்தா தான் உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும், நல்ல கணவர் கிடைப்பார், நல்ல மனைவி கிடைப்பார், நல்ல விதமான சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் நல்ல பிரமாதமான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரில் போகிறார்னு வைங்க. அந்த கார் சுக்கிரனுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் வலுத்த ஒருவருக்கு மிக விலையுயர்ந்த வாகனங்கள், மிக சொகுசு வீடுகள், பங்களாக்கள், அரண்மனைகள்னு சொல்கிறோமே, அந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் அந்த சுக்கிரன் தாங்க காரணம். சுக்கிரன் கெடுதலை செய்வாரான்னு கேட்டால் ஆமாங்க. நவ கிரகங்களும் 9 கிரகங்களும் கெடுதலையும் செய்யும். அதே கெடுதலை செய்த கிரகம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நன்மைகளையும் செய்ய ஆரம்பிக்கும். இதைத்தான் நம்ம தசாபுக்தி அமைப்புகள்னு சொல்கிறோம். சரி, சுக்கிரனால் எப்போது ஒருவருக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ஆட்சி உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணங்களில் அவர் தரக்கூடிய யோகத்தை மாலவிய யோகம்னு சொல்லுவோம். உங்களுடைய ஜனன ஜாதக லக்னத்திற்கு அப்படியே 4, 7, 10ஆம் இடங்களில் அல்லது லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி உச்சமாக அமைந்திருந்தால் அது மாலவிய யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒன்று. அதை விட என்னதான் யோகம் இருந்தாலும் அந்த யோகம் தரக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்திகள் வரும்பொழுது மட்டுமே அந்த யோகம் செயல்படும் என்பது தாங்க விதி. மிக மிக முக்கியமாக தசை. சுக்கிரதசை ஒரு 20 வருஷம் அங்கே ஒரு மனுஷன் ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கிறார்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையின் கால் பகுதி அமைப்புகளை சுக்கிரன் ஆக்கிரமித்து கொள்வார் என்பதாலேயே சுக்கிரனுடைய மிக நீண்ட ஒரு 20 வருடங்களை பற்றிய எதிர்பார்ப்புகள் எல்லோருக்குமே நிறைய பேருக்கு இருக்குது. 20 வருஷம்ன்றது உண்மையிலேயே சாதகமற்ற தன்மையாக இருந்தால் எந்திரிக்கவே முடியாது இல்லையா? அதனால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரதசையில் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். சுக்கிரன் சுக்கிர அணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகர, கும்பம் ஆகிய லக்னங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை நடுத்தர பருவத்தில் வந்தால் செய்வார். சுக்கிரதசை வர்றது 25 வயசுக்கு மேலே தான் வரணும். குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா சுக்கிரன் அந்த பருவ வயது வராத ஒரு பக்குவம் வராத வயதிற்கு முன்னால் சுக்கிரதசை வந்தால் இரண்டும் கெட்டான் அலைக்கழிப்பான் போன்ற அமைப்புகளை தரும் என்பதால் பால்ய பருவத்தில், பாலக பருவத்தில், பால பருவத்தில் வரக்கூடிய சுக்கிரதசை நல்லது செய்யாதுங்க. அது எவ்வளோ பெரிய வலிமையாக இருந்தாலும் நல்லது செய்யாது. ஏன்னா சுக்கிரன் சொகுசையும் கூடவே காமத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமத்தை அறிமுகப்படுத்தக்கூடியவரே இவர் தான். அப்போ காமத்திற்கு உடலும் மனமும் எப்போது தகுதியாகிறது? ஒரு 15 வயதில் பருவம் வந்தாலும் கூட மெச்சூரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய மனப்பக்குவம் 20 வயதுக்கு மேலே தானங்க வருது. அப்போ ஒருவருக்கு 25 வயதிற்கு மேல் இந்த சுக்கிரதசை ஒரு 20 வருடங்களுக்கு வருமாயின் அது மிகப்பெரிய யோகத்தை கொண்டதாக இருக்கும். சுக்கிரன் சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய வளர்பிறை சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை செய்வார். ஒருவேளை சுக்கிரன் நீச்சமாகவே இருக்கிறான்னு வைப்போம். மீனத்திலேயோ கும்பத்திலேயோ மேஷத்திலேயோ வளர்பிறை சந்திரன் வலிமையாக இருக்கும் பொழுது இந்த சுக்கிரனுடைய நீச்சம் கண்டிப்பாக நீங்கப்பட்டு சுக்கிரனுடைய நல்ல தன்மைகள் கூடுதலாக அந்த அதியோகத்தின் விளைவாக இருக்கும். ஆகவே சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும் கூட அவர் பாபத்துவத்தை அடையக்கூடாது. சனியோடு, செவ்வாயோடு, ராகு, கேதுக்களோடு ஒரே நேரத்தில் சேரக்கூடாது. சுக்கிரன் தனித்து நீச்சமாக இருந்தாலும் கூட குருபார்வையின் மூலமாகவோ சந்திர அதியோகத்தின் மூலமாகவோ அல்லது அவர் மிதுன லக்கணமாக இருந்தால் அந்த திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய திக்பலத்திற்கு அருகே இருக்கும்போது நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பொதுவாக இயற்கை சுபரான இந்த சுக்கிரன் பாவர்களுடன் சேராமல் இருப்பதும் சந்திர அதியோகத்தில் இருப்பதும் இந்த சுக்கிரனுடைய அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்பதற்கேற்ப சுக்கிரனுடைய 20 வருட தசையில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் என்பதுதான்
உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.